welcome பண்ணலாம் stage. Come on everyone. கண்ணியாய் என்றும் இளமையாய் திகழும் தமிழன்னைக்கு பிள்ளை தமிழ் பேசி சதகம் சமைத்து பரணம் பாடி கலம்பகம் கண்டு உலா வந்து அந்தாதி கூறி கோவையாத்து அணியாக பூட்டி அழகூட்டி அகவைக்க மகிழ்ந்து சாற்றுகிறேன் என் முதல் வணக்கத்தை. எனது குரலுக்கும் இனிதாய் செவிசாய்க்கும் உங்கள் அத்துணை பேருக்கும் என் முத்தான மாலை வணக்கங்கள். இயல் இசை நாடகம் என முப்பிரிவுகளை கொண்டிருக்கும் நம் செம்மொழியாகிய தாய் தமிழில் ஒரு நாடகம் நடிப்பதில் நானும் என் அண்ணவரும் பெருமிதம் கொள்கிறோம். காட்சி 1. இடம் பள்ளி. இடம்பெறுவோர் என்னுடன் பயிலும் மாணவர்கள் வர்ஷித், தர்ஷித், ஹர்ஷிகா, தரிஃபா மற்றும் சாம் பிரின்ஸ் ஆகிய நான். வணக்கம் ஆசிரியரே. வணக்கம் மாணவர்களே, அமருங்கள். பிள்ளைகளே, நம்முடைய தாய்மொழி எது? தமிழ். சரிதான். தமிழ் எங்கு தோன்றியது? குமரிக்கண்டத்தில் தோன்றியது ஆசிரியரே. மிக்க சரி. ஏதோ ஒரு மூலையில் தோன்றியது எவ்வாறு உலகெங்கும் பரவி இவ்வளவு புகழ் பெற்றது? சான்றோர்கள் பலர் தமிழ் மொழியின் பெருமையை அறிந்து அதன் வளர்ச்சிக்கு பாடுபட்டனர் ஆசிரியரே. அவ்வாறுதான் தமிழ் உலகெங்கும் புகழ் பெற்ற மொழியாக விளங்குகிறது. சரிதான். தமிழ் அந்த சான்றோர்கள் யார் என்று தெரியுமா? அவர்கள் ஏன் தமிழ் வளர்க்க பாடுபட்டனர்? தெரியாது ஆசிரியரே. நாளை வரும்பொழுது தமிழ் வளர்த்த சான்றோர்களை பற்றியும் அவர்கள் தமிழ் மீது வைத்திருந்த பற்றினை பற்றியும் அறிந்து வந்து வகுப்பறையில் 5 நிமிடம் பேச வேண்டும். சரி ஆசிரியரே. நன்றி மாணவர்களே. என்னடா ஆசிரியர் எப்படிப்பட்ட ஹோம்வொர்க்கை முடிக்க சொல்லியிருக்காங்க? எங்க பேரண்ட்ஸுக்கு அவ்வளோ டீப்பா தெரியாதுடா. இப்ப என்னடா பண்றது? ஹோம்வொர்க் முடிக்காம போயிட்டா ஆசிரியர் பிடியும் கலத்தையும் கட் பண்ணிடுவாங்க. எனக்கு ஒரு ஐடியா. நம்ம வேணும்னா டைம் மிஷின்ல போய் பல நூற்றாண்டுகளில் வாழ்ந்த தமிழ் தொண்டாற்றிய சான்றோர்கள் கிட்ட அவர்கள் தமிழ் தொண்டாற்றியது நோக்கம் என்னன்னு கேட்டுட்டு வரலாம். இது நல்ல ஐடியா. வாங்க இப்பவே போலாம். காட்சி 2. வள்ளுவரை சந்தித்தல். என்னடா இவரு ஷேவே பண்ணாம தாடி எவ்வளவு பெருசா வளர்ந்து இருக்காரு? ஒருவேளை சாமியாரா இருப்பாரு. அறக்கருத்துக்களை திருக்குறளாக எழுதி மக்கள் மனங்களில் இடம் பிடித்த திருவள்ளுவருக்கு வணக்கம். வணக்கம் சிறுவர்களே. ஏன் என்னை சந்தித்தீர்கள்? உலக உயிர்கள் அனைத்தும் நீதி வழுவாமல் வாழ நீதி நூலை படைத்தளித்த இறையே, தமிழின் சிறப்பினை நீவும் திருவாயால் கூற யாவன் செவியால் கேட்க விழைகிறோம். என் சொற்களின் மூச்சு அது தமிழ். தமிழன் சிந்தனையின் செம்மை என் வாழ்வின் வழிகாட்டி. குரலில் கூற என் வாழ்கிறேன். அறம், பொருள், இன்பம் இவை அனைத்தும் தாங்கும் மொழி தமிழ். நான் சொன்னது என் சிந்தனை அல்ல, தமிழ் மொழியின் பிரதிபலிப்பு. நான் எழுதிய திருக்குறள் தமிழின் பெருமையை உலகிற்கு எடுத்துச் சென்றது. தமிழ் ஒரு மொழி அல்ல, அது மனித வாழ்வின் நெறி. தமிழ் வாழ்க, அதன் அறமும் அகழும் என்றும் நிலைக்கட்டும். உங்கள் குரட்பாக்களை கொண்டு நீ தமிழ் வளர்த்ததற்கு நன்றி ஐயனே. நன்றி சிறுவர்களே. காட்சி 3. அவையாரை சந்தித்தல். சந்திரனா கிம்புலா எடுத்துக்கிறேன். என்னடா அவை குச்சி வச்சிருக்காங்க? நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கவே அலோடு இல்லை. அப்படி இருக்க எதற்கு குச்சி வச்சிருக்காங்க? குச்சியை வச்சுக்கிட்டு என்ன மாதிரி நல்ல பசங்களால ஒன்றும் பண்ண மாட்டாங்க. உங்க மாதிரி வாழ தன்ற பசங்களை நல்லா வெளுத்து வாங்குவாங்க. அதற்கெல்லாம் அவை குச்சி வைத்திருக்கவில்லை, வயதாகி இருப்பதால் ஊன்றுகோலாக பயன்படுத்தினார். மக்கள் மனதுகளை கவரும் ஆத்திச்சூடியை வழங்கிய ஔவையாருக்கு வணக்கம். வணக்கம் குழந்தைகளே. என்னை தேடி ஒரு விசித்திர வாகனத்தில் வந்ததன் காரணம் என்ன? அம்மை ஔவையரே, தமிழ் மொழி
மொழியின் தாய்மையையும் செம்மையையும் உலகறிய செய்த பெருந்தகையில் உங்கள் உள்ளத்தில் தோன்றிய தமிழன்பே கொண்டிரை வேந்தன் ஆத்திச்சுடி போன்ற அறநூல்களாக மலர்ந்தது. உங்களுக்கு தமிழ் மீது இருந்த ஆர்வத்தை பற்றியும் நீ தமிழுக்கு தொண்டாற்றியதன் நோக்கத்தை பற்றியும் எங்களுக்கு அருளி சொல்ல வேண்டும். என் உயிரும் என் மொழியும் தமிழ்தான். தமிழின் தாயின் தாலாட்டு என் உள்ளத்தின் நெஞ்சோசை. இந்த மொழியின் இனிமை உலகில் எதனாலும் ஒப்பிட முடியாதது. நான் எழுதிய ஒவ்வொரு சொல்லும் தமிழுக்கான என் அன்பின் துளிகள். குழந்தைகளுக்கு கூட எளிதாக புரிய வைக்க நினைத்த கருத்துக்களை தமிழால் இன்மையாக பகிர்ந்தேன். தமிழ் ஒரு மொழி அல்ல, அது வாழ்க்கையை வழிநடத்தும் மொழி. தமிழை நேசிப்பது மனிதநேயத்தை நேசிப்பதற்கு சமம். அவையே எங்களுக்கு அரிய அறிவையும் நல்லொழுக்கத்தையும் தமிழின் சிறப்பினையும் கற்றுக் கொடுத்ததற்கு மிக்க நன்றி. நன்றி சிறுவர்களே. காட்சி 4 இளங்கோவடிகளார். சார், நம்ம எங்க வந்திருக்கோம்? சிலப்பதிகாரம் தெரியுமா? அதை எழுதினார்ல இளங்கோவடிகளார். அவருடைய காலத்துக்கு தான் வந்திருக்கோம். என்னடா இவர் பெரிய புத்த மதத்து துறவியா இருப்பாரோ? அவரும் ராஜபுரவியை தொடர்ந்து தமிழ் வளர்த்துட்டு வரார். சிலம்பின் பெருங்கதை ஏற்றி தமிழின் பெருமையை உலகெங்கும் பரப்பிய இளங்கோவடிகளாருக்கு வணக்கம். வணக்கம் சிறுவர்களே. நீங்கள் சிலப்பதிகாரத்தை பற்றி தெரிந்தது எப்படி? ஐயனே, ஊர் முழுவதும் உங்களை பற்றி தான் பேச்சு. நாங்கள் அறியாமல் இருப்போமோ? நீங்கள் என்னை காண வந்த நோக்கம்? நீ தமிழுக்கு தொண்டாற்றியதன் நோக்கம் என்ன என்று எங்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டும் ஐயனே. தமிழ் நம் தாய். நம் உலகை அறியும் முன் அவள் நமக்கு சொற்களை அளிக்கிறாள். இந்த மொழி பண்டையதாயினும் ஒவ்வொரு தமிழனின் இதய துடிப்பிலும் புதியதாய் வாழ்கிறது. தமிழ் பேசப்படுவதற்காக மட்டுமல்ல, அது உணரப்பட வேண்டியது. அது அன்பும் பக்தியும் போன்றது. என் ராஜ பதவியை துறந்து என் சொற்களையும் எண்ணங்களையும் தமிழுக்காக நான் அர்ப்பணித்தேன். தமிழை மதிப்போம், அதுவே நம் மதிப்பும் மரியாதையும் ஆகும். தமிழை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். தமிழுக்கு பெருந்தொண்டாற்றி தமிழுக்கு பெருமை சேர்த்த இளங்கோவடிகளாருக்கு நன்றி. நன்றி சிறுவர்களே. காட்சி 5 வீரமாமுனிவரை சந்தித்தல். இவையா நம்ம பார்க்க வந்திருக்கோம்? பார்க்க ஃபாரினர் மாதிரியே இருக்காரு. ஃபாரினர் தமிழ் தொண்டாற்றினாரா? குட் ஈவினிங் சார். அவர் ஃபாரினர் தான், ஆனா அவருக்கு உன்னை விட தமிழ் நல்லாவே தெரியும். வணக்கம் ஐயா. வணக்கம் சிறுவர்களே. நீங்கள் யார்? உங்களுக்கு என்ன வேண்டும்? என்னை தேடி ஏன் வந்தீர்கள்? அயல் நாட்டு அறிஞராயினும் தமிழில் புத்தகங்கள் எழுதி புத்தகங்களை மொழிபெயர்த்து தமிழுக்கு பெருமை சேர்த்த வீரமாமுனிவரே, நீ தமிழுக்கு தொண்டாற்றியதன் நோக்கத்தையும் நீ தமிழின் சிறப்பினையும் எங்களுக்கு அருளி சொல்ல வேண்டும். நான் இட்டாலியில் பிறந்தவனாயினும் என் உள்ளம் தமிழில் மறுத்து வெடித்தது. இந்த இனிய தமிழ் மொழி என் உயிரின் ஓசையாக மாறியது. தமிழின் ஒவ்வொரு எழுத்தும் என் இதயத்தில் இசையாக ஒலிக்கிறது. நான் வெளிநாட்டவன் அல்ல, தமிழின் பிள்ளை என்று பெருமையுடன் சொல்கிறேன். நான் தமிழை கற்றல்ல, தமிழை என்னை உருவாக்கியது. தமிழின் இலக்கணமும் இலக்கியமும் எனக்கு தெய்வீக அனுபவம் அளித்தது. நன்றி. நன்றி ஐயனே. காட்சி 6 உவேசாவை சந்தித்தல். தமிழ் தாத்தா என போற்றப்படும் உவே சுவாமிநாத ஐயருக்கு வணக்கம். வணக்கம் மாணவர்களே. என்னை தேடி வந்த காரணம் என்ன? நீ தமிழுக்கு பெருந்தொண்டாற்றினீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் எதற்காக தமிழின் வளர்ச்சிக்கு பாடுபட்டீர் என்பதை எங்களுக்கு கூற வேண்டும். நான் கண்ட செல்வங்களிலே மிகப்பெரியது தமிழ் மொழியே. தமிழின் இனிமையை என் உள்ளத்தை என்றும் கவர்கிறது. நான் வாழ்வதே தமிழுக்காக. தமிழ் வாழ்ந்தால் நானும் வாழ்வேன். தமிழின் இனிமையை உலகறிய செய்வதே என் வாழ்நாள் நோக்கம். ஒவ்வொரு பழமையான ஓலை நூலும் எனது வாழ்வுடன் பேசுகிறது. ஒவ்வொரு தமிழ் பேசும் குடிமகன் தமிழின் பெருமையை உணர்ந்து பேச வேண்டும். தமிழ் வாழ்க, தமிழர் வாழ்க.
தமிழும் வாழ்க தமிழரும் வாழ்க என்று கூறிய தமிழ் தாத்தாவுக்கு நன்றி. காட்சி 7 பாரதியாரை சந்தித்தல். இவர் தானே பாரதியார், அவ்வளவு பெரிய மீசை வைத்து நான் கண்டுபிடித்தேன். இவர் தான் பாரதியார், தலைப்பகையும் அணிந்து கொண்டு இருக்கிறாரே. நாட்டின் விடுதலைக்காகவும் நாட்டின் முதுகெலும்பான பெண்ணின் விடுதலைக்காகவும் தமிழில் கவிதைகள் எழுதி பாடுபட்ட கவியே வாழ்க. வணக்கம் மாணவர்களே, எம்மை தேடி வந்த நோக்கம் என்ன? மகாகவி என போற்றப்பட்டு பாப்பா பாடலால் அனைவரின் நெஞ்சங்களையும் கவர்ந்த பாரதியாரே, நீர் எதற்காக தமிழ் தொண்டாற்றினீர் என்று மாணவர்களுக்கு அருளி கூற வேண்டும். என் ரத்தத்தில் கொதிக்கும் முதல் எழுச்சி தமிழுக்காக. தமிழின் மொழி மட்டும் அல்ல, அது என் சுதந்திரத்தின் முழக்கம். என் கவிதை எரியும் தீ, அந்த தீயின் நெருப்பு தமிழ். என் குரல் ஒலிக்கும் போது அதில் ஒலிப்பது தமிழின் தாளம். நான் பெண்மையை போற்றினால் அது தமிழின் பெருமையை உயர்த்துவதற்கு. நான் தமிழின் பெருமையை மறப்பது என் உயிரை மறப்பதற்கு சமம். என் இதயம் துடிக்கும் தாளம் அது தமிழின் தாளமே. தமிழின் வாழ்வின் அர்த்தம், தமிழின் சுவாசம், தமிழின் மூச்சு. நான் வாழும் வரை தமிழை போற்றிக் கொண்டே இருப்பேன், தமிழை உயர்த்திக் கொண்டே இருப்பேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். காட்சி 8 பாரதிதாசனை சந்தித்தல். மீசை கவியை பார்த்து வியந்து அவரை போலவே கவிதைகள் எழுதி தமிழுக்கு பெருமை சேர்த்த பாரதிதாசனுக்கு வணக்கம். வணக்கம் சிறுவர்களே, எம்மை தேடி வந்த காரணம் என்ன? நீர் எதற்காக தமிழுக்கு தொண்டாற்றினீர் என்பதை எங்களுக்கு கூற வேண்டும். படிப்பும் பேச்சும் ஏற்ற தமிழ், பாடும் பாட்டேற்ற தமிழ், நடிப்பும் கூத்தும் சேர்ந்ததே நாடக தமிழ். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர். அமுதில் நிலவு உயிர் மனம் ஆகியவற்றோடு ஒப்பிடுவது மிகவும் பொருத்தமானது. தமிழ்தான் உலகில் பழமையான மொழி. இத்தகைய மொழியும் பேசும் நான் செருகுடன் கூறுவோம், தமிழ் இல்லாமல் நான் இல்லை, தமிழ் வாழ்ந்தால்தான் நான் வாழ்வேன். இம்மொழிக்கும் எம்மொழியும் இணை இல்லை. நன்றி. தமிழின் சிறப்பினை விரைவாக சொன்னதுக்கு நன்றி ஐயனே. நன்றி சிறுவர்களே. காட்சி 9 சுரதாவை சந்தித்தல். பாரதிதாசனின் தாசனே கவிஞரே சுரதா ஐயனே வணக்கம். வணக்கம் பிள்ளைகளே, ஏன் என்னை தேடி வந்தீர்கள்? நீங்கள் எதற்காக தமிழின் தொண்டாற்றினீர்கள்? தமிழன் சக்தி. தமிழ் மொழி எனக்கு கற்பனைக்கு ரக்கைகள் தந்தது. ஒரு சொல் கூட கவிதையாக மாறும் அதிசயம் அது தமிழில் மட்டுமே நிகழும். என் கவிதையின் கண் தமிழ், என் கற்பனையின் கனவு தமிழ். தமிழை பாடும் நாளில் தான் என் வாழ்வு. தமிழை நேசிக்கும் இதயத்தில் தான் என் கவிதை. தமிழ் பேசும் ஒவ்வொருவரின் இதயத்திலும் கவிதை உறங்குகிறது. அந்த கவிதை எழுப்புவதே பணி. தமிழ் வாழ்க, கவிதை வாழ்க, அதன் அழகு என்றும் நிலை கட்டும். தமிழ் வாழ்க, தாய்மொழியே வாழ்க, கவிதை வாழ்க என்று கூறிய பாரதிதாசனுக்கு சுரதாவிற்கு நன்றி. நன்றி பிள்ளைகளே. காட்சி 10 திரைப்பட பாடல்களிலும் தமிழின் கவிதைகள் எழுதி பாடுபட்ட கவியே வணக்கம். வணக்கம் சிறுவர்களே, உங்களுக்கு என்ன வேண்டும்? தமிழ் தொண்டாற்றியதன் நோக்கம் என்ன? கூறுகிறேன், கேட்டுக்கொள். முதலில் என் தாய் தமிழை வணங்கி என் விளக்கத்தை தொடங்குகின்றேன். யான் பெற்ற தமிழிலே வாழ்கின்றேன் வண்ண மயிலே. கண்ணனின் நிறம் நீலம், கூத்தின் நிறம் நீலம், வான் அழகு நிறம் நீலம், இவை அனைத்தையும் கண்ணுக்குள் வைத்து கண்ணீரின் கண்களும் நீல நிறமானதால் பெண் குலத்தை வணங்குகின்றேன். தமிழ் போல மொழி இல்லை, திருக்குறளை போல் ஒரு பொருளும் இல்லை. கேட்டுக்கொள் தம்பி, இந்த தமிழ் நாம் பேசும் சாதாரண மொழி அல்ல. இது நம் வம்சத்தின் வாய்மொழி, நம் மனத்தின் மூழ்கிய சங்கீதம். நீ இந்த மொழியோடு இருந்திருப்பது போல அது உன்னோடு சம்பாஷணம் பேசும் தோழன். தமிழ் மொழி வெறும் பேச்சல்ல, அது உன்னோடு சம்பாஷணம் பேசும் தோழன். தமிழ் மொழி வெறும் பேச்சல்ல, அது நம் உயிர். உலகில் தோன்றிய முதல் மூத்த மொழியான நம் தமிழ் மொழி. அன்பால் எனக்கு மறந்தமிழ், அறிவால் உயர்த்துமே. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இந்த நாடகம் ஒரு அழகான பாடமா கற்றுக் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. நிறைய விஷயங்களை சீரியஸா உங்க பெற்றோர்கள் எல்லாருமே கத்திருப்பாங்க.
ஸோ ஒரு அழகான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் எல்லாருமாக சேர்ந்து மீண்டும் ஒரு முறை